விஜய் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறேன். விஜய் முதலில் ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு சார் விஷயமா. சார் தேவையற்ற சுமையை ஏற்படுத்தும். சுமை யாருக்கு? தேர்தல் ஆணையத்துக்கு. தேர்தல் ஆணையம் ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறதுக்காக சுமை அப்படின்னு நினச்சாங்கன்னா, நாட்டில் ஒரு ஜனநாயக நாட்டில் நேர்மையான தேர்தல் எப்படி நடக்கும்? வெளிநாடுகளில் கூட தான் தேர்தல் கமிஷன் இருக்குது. அங்கெல்லாம் போலி வாக்காளர்கள் இல்லையே. செத்துப்போன வாக்காளர்கள்லாம் உடனே நீக்கிடுவாங்களே. ஒரே ஆள் 10 ஓட்டு வெளிநாடுகளில் போடலையே. ஆனால் ஆள் மாறிட்டாங்கன்னா அங்கெல்லாம் உடனே மாற்றங்கள் வாக்காளர் பட்டியலில் வந்துருமே. இங்கெல்லாம் அப்படி இல்லையே. இதை சில அரசியல்வாதிகள் தில்லுமுள்ளு பண்ணி தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்களே. அப்படி இருக்கும்போது சுமை அப்படின்னு நினச்சாங்கன்னா தேர்தல் ஆணையம் நேர்மையான தேர்தலை நடத்தணும்ல. இல்லைன்னா கெட்டவர்கள் வந்துடுவாங்களே, குறுக்கு வழியில் பண்ணுறவங்க வந்துடுவாங்களே. அப்போ நாடோட நிலைமை என்ன ஆகும்?